அடுத்து இளைஞரணி திமுக தீர்மானம் போடுறாங்க சேலத்துல. அந்த தீர்மான நகல் எடுத்துட்டு வாங்க. திமுக தீர்மானம் போட்ட நகல் எடுத்துட்டு வாங்க. இளைஞரணி சேலத்துல பத்திரிகை நண்பர் பாருங்க, ஃப்ரண்ட்ல நம்ம நண்பர்கள் இருக்கலாம். ஒரு நண்பர் கேட்டாங்க, இந்த இளைஞரணி மாநாட்டை பத்தி சொல்லிட்டு போனேன். நான் சொன்னேன், வாய் சொன்ன தப்பா போயிடும் வேண்டான்னு. ஆல்ரெடி அவெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான். அவர் நியூஸுக்காரர் வர கிளம்பி இருக்கிறார், அமைதியா இருக்கிறேன். பத்திரிகை நண்பர் சொன்னார், அதெல்லாம் எல்லாம் நீங்க பேசிட்டு தான் போகணும். சரி ரைட், கேட்டாங்க, நம்ம வாய் சும்மா இருக்காது பேசுவோம் அப்படின்னு திமுகவினுடைய இளைஞரணி மாநாட்டை ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால், அக்கா கொடியேத்த, அண்ணன் மகிழ, அண்ணன் மகன் மேடையிலே நிற்க, அண்ணனுடைய பேரன் முதல் இருக்கையிலே அமர, அண்ணனுடைய மனைவி அதை பீடித்து ரசித்து பார்க்க, ஆட்டு பிரியாணியோடு அந்த மாநாடு இனிமையாக நடந்ததுதாக சொல்லணும். வேற இந்த மாநாட்டை பற்றி நான் என்னையா சொல்லுவேன்? சகோதர சகோதரர், எதற்காக நான் திமுகவின் மீது வெறியோடு இருக்கின்றேன், அவர்கள் அரசியலில் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன் அந்த கட்சி என்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல ஒரு தொண்டர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அரசியல் கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? ஐயா, அரசியல் கட்சியினுடைய தன்மை என்னவென்றால், ஒரு தொண்டன் தலைவனாகதான் ஜனநாயகத்தினுடைய தன்மை. ஒரு தொண்டன் அந்த கட்சிக்கு ஒரு நாள் தலைவனாகும். அந்த தொண்டன் அந்த கட்சியில எம்எல்ஏ எம்பியா இருக்கணும். அந்த தொண்டன் படிப்படியாக வளர்ந்து தன்னுடைய அனுபவத்தை கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும். இதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தர்மம். ஆனா திமுக பாத்தீங்கன்னா, சென்னை எடுத்துக்கலாங்க ஐயா, நம்முடைய மாநகரத்தை 3 எம்பிக்கள் இருக்கின்றார். தென் சென்னையினுடைய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், அவருடைய தம்பி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, அவர்களுடைய அப்பா தங்கபாண்டியன் முன்னாள் அமைச்சர். அப்படியே மத்திய சென்னைக்கு வந்தீங்கன்னா தயாநிதி மாறன், அவரை பத்தி பேசவே வேண்டாம், அந்த குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். அப்படியே வட சென்னைக்கு வந்தீங்கன்னா கலாநிதி வீராசாமி, ஆற்காடு வீராசாமி அவருடைய பையன். அப்படியே கள்ளக்குறிச்சி பக்கம் வெள்ளூர் பக்கம் போனீங்கன்னா ஒரு பக்கம் பொன்முடி அண்ணனுடைய பையன் ஒரு பக்கம் எம்பி, இன்னொரு பக்கம் துரைமுருகனுடைய எம்பி ஒரு பக்கம் எம்பி. ஐயா, தமிழகத்திலே படிமுறையாக ஒரு தொகுதியா பார்த்துட்டு வர்றாங்க ஐயா. ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிட்டா டீ கடைக்காரன் கரெக்டா சொல்லுவார், அண்ணன் நீங்க சும்மா வெயில கால் கடக்க நடக்கிறீங்க, அண்ணன் பெரம்பலூர்ல KM நேரு பையனை இறக்கியாச்சு, வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், அடுத்த தலைமுறை வந்தாச்சு, நீங்க உள்வீராப்பை இளைஞர்களை ஒன்றால் வாருங்கள், அரசியல் மாற்றத்தை பண்ணுவோம், நீங்க புலப்பெடுத்து போயிட்டு இருக்கிறீங்க. நான் பெரம்பலூர்ல அடுத்த தலைமுறையை ரெடி பண்ணிட்டாங்க, KM நேரு அவர்களுடைய பையனா. அது மாதிரி தமிழகத்துல ஒரு தொகுதி பாருங்க ஐயா, அப்பா அம்மா எல்லாம் எம்எல்ஏவா இருப்பாங்க. அப்படியே தூத்துக்குடி பக்கம் போயிட்டீங்கன்னா கீதா ஜீவன் அக்கா அமைச்சரா இருப்பாங்க, அவங்களுடைய தம்பி தூத்துக்குடியினுடைய மேயரா இருப்பாங்க. தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் பார்த்துவாங்க ஐயா, இந்தியாவிலே எங்கேயும் நடக்காத அநியாயம் இங்கு நடக்குது. ஸ்ரீபெரும்புதூர்ல TR பால் அவர்கள் எம்பியா இருந்தா, அவர் பையன் TRB ராஜா தொழில்துறை அமைச்சரா இருப்பார். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தொண்டர்களுக்கு அநியாயம் பண்ணக்கூடிய கட்சி என்று சொன்னால் நீங்கள் ஒத்துக்கொள்ளத்தானே செய்வீர்கள். இப்படிப்பட்ட மோசமான கட்சி, மோசமான ஆட்சி இந்தியாவினுடைய ஜனநாயக வரலாற்றை நாம் பார்த்தது கிடையாது சகோதர சகோதரி. எனக்கு விழுப்புரத்தில் இருக்கும், நான் புதுசா வந்திருக்கேன், நான் ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணனை பார்த்து என்ன கேட்பேன், ஒரு நல்ல டீ சாப்பிடணும், எந்த கடை விழுப்புரத்தில் நல்லா இருக்கும்னு கேட்பேன். அப்படிதானே கேட்பேன். டீ சாப்பிடணும் கேட்க மாட்டேன், டீ சாப்பிடணும் எந்த கடை நல்லா இருக்கும். ஆட்டோ அண்ணன் சொல்லுவார், அண்ணன் இந்த டீ கடை நல்லா இருக்குன்னு நல்லா போடுவாங்க. அந்த டீ கடைக்கு போனீங்கன்னா அந்த அண்ணன் சும்மா டீ போடுவாராம், டிகாஷனை கரெக்டா போட்டு, பாலை கரெக்டா காய்ச்சி, அந்த பாய்லர்ல அடுப்பு கறி கரெக்டா போட்டு, அதை கரெக்டா சூடு பண்ணி, அந்த கிளாஸ வெந்தண்ணில கரெக்டா கழுவி, அதுல கரெக்டா டிகாஷனையும் பாலையும் போட்டு ஒரு ஸ்டைலா சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆத்து கொடுப்பார். அப்பதான் அந்த டீக்கு ஒரு ருசி. அண்ணே, ஒரு டீ குடிச்சா கூட அந்த டீ போடுறவட்ட தன்மையும் தகுதியும் பார்க்கிறோம். கரெக்டுங்களா? விழுப்புரத்துல யாரு டீ நல்லா இருக்கும், எங்க நல்லா இருக்கும்னு கால் கடுக்க நடந்து வந்து ஒரு டீ சாப்பிடுறோம். ஒரு டீ போடுற சகோதரட்ட தன்மையும் தகுதியும் பார்க்கிற நீங்க, உங்களை ஆள்றவங்கிட்ட ஏங்கையா தன்மையும் தகுதியும் நீங்க பார்க்காம இருக்கீங்க. தற்கொலைகளுக்கு எதற்காக நாம வாக்களிக்க வேண்டும்? ஒரு டீ கடைக்காரன் இவ்வளவு தகுதியை நாம் எதிர்பார்க்கிறோம். டிகாசன் கரெக்டா போடணும், சூடா போடணும், ஆத்தி போடணும், நுரை இருக்கணும், சூடா இருக்கணும், இவ்வளவு பார்த்துதாங்க ஐயா டீக்கு 12 ரூபா கொடுக்கிறோம். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் MK ஸ்டாலின் அவர்களுக்கும் தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஐயா? இன்னைக்கு எப்படி பாருங்க ஐயா, இதை நான் சொல்றேங்க ஐயா. ஐயா, தகுதி இல்லாதவர்களை ஆட்சியில் அமர்த்தினா என்ன நடக்கும் ஐயா? தகுதியில் இல்லாதவர்களை ஆட்சியில் அமர்த்தினால்
அவங்க பக்கத்தில் இருக்கிறவன் தகுதி இல்லாம இருந்தா தான் அவர்கள் ஹீரோ மாதிரி தெரிவாங்க. அதாவது தகுதி இல்லாதவனை போய் ஆட்சியில் உட்கார வச்சா பக்கத்தில் அறிவாளி உட்கார வைக்க மாட்டாங்க. அவர்களை விட முட்டாளை உட்கார வச்சா தான் அவர்கள் அறிவாளியா இருப்பாங்க. கரெக்டுங்களா? அதற்கு உதாரணம் நம்ம மேயர் எல்லாம் போட்டிருக்காங்க. மேயரை பார்த்தாவே உதாரணம் தெரியும். அந்த எம்எல்ஏவே தற்கொலை, அமைச்சரே தற்கொலை. அவங்களுக்கே 12க்கு 12 கூட்டினா கூட ஒண்ணுன்னு தெரியாது. அவங்களோட தற்கொலையா இருக்கிற மேயரை கொண்டு வந்து உட்கார வச்சு அப்பதான் மேயர் முன்னாடி இவர்கள் அறிவாளியா தெரிவாங்களாம். ஐயா, இதைத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதிர்க்கின்றார்கள். குடும்ப ஆட்சி ஜனநாயகத்தை கரையான் போல் அடித்து தின்று விடுங்க ஐயா. கரையா அடிக்கிற மாதிரி குடும்ப ஆட்சி அடிச்சு. நீங்க கோபாலபுரத்தில் மட்டும் குடும்ப ஆட்சி நினைக்காதீங்க ஐயா. கோபாலபுரத்தில் ஆரம்பித்த குடும்ப ஆட்சி விழுப்புரத்துக்கு வந்து, விழுப்புரத்தினுடைய நகராட்சிக்கு வந்து, பக்கத்தில் இருக்கிற பேரூராட்சிக்கு போய், அங்கிருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு போய் நம்முடைய அரசியல் தன்மையை மொத்தமாக அழைத்து தின்றுச்சு ஐயா, அழைத்து தின்றுச்சு. அதனால தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம எதிரேக்கும் இருக்கு. நம்ம குழந்தைகிட்ட மாட்ட முடியாதுங்க ஐயா, ரொம்ப கஷ்டமா போய். அரசு பள்ளியை பத்தி சொல்லவே வேண்டாங்க ஐயா. இன்னைக்கு இந்திய அளவில் நடத்தக்கூடிய சர்வே பார்த்தீங்கன்னா ஏசர் நடத்திருக்காங்க. இப்பதான் ஏசர்னு ஒரு மத்திய அரசு ஆய்வு நிறுவனம் ஒரு பள்ளியா போய் எந்த அளவு குழந்தைகள் படிக்கிறாங்க. இன்னைக்கு தென்னிந்தியாவிலே கடைசியாக தமிழகம் இருக்கு. திமுக காரை எப்படி மறைக்கிறான்? பள்ளிக்கூடத்தில் சரியா சொல்லிக் கொடுக்கறது இல்ல. அது எப்படி மறைக்கிறானா, ஐயோ நீட்டு பூதம். ஐயா, இந்த இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடந்த சாதனை என்னன்னா, சேலத்தினுடைய குப்பை தொட்டி நம்பியதுதாங்க ஐயா மிச்சம். நீட்டுக்காக வாங்கின கையெழுத்து அட்டை எல்லாம் குப்பை தொட்டியில போட்டு போயிட்டாங்க. ஏன்னா மாநாட்டுக்கு வந்த தொண்டனுக்கே தெரியும், அண்ணே என் குழந்தை நீட்டு வச்சுதானே அரசு கல்லூரிக்கு போச்சு. திமுக தொண்டனுக்கு தெரியும், ஜெகத்ரட்சகன் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் ஒரு சீட்டு கேட்டா 5 கோடி ரூபாய் கொடுக்கிறோம். திமுக தொண்டனுக்கும் தெரியும். திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரியில் நீட் இல்லாம ஒரு மெடிக்கல் சீட் வாங்கினீங்கன்னா 5 to 8 கோடி ரூபாய் ஒரு டாக்டர் செலவு செய்ய முடியும் வேண்டும் என்பது திமுக தொண்டனுக்கு தெரியும். அதனாலதான் அந்த கூட்டத்துக்கு வந்த திமுக தொண்டனே கையெழுத்து வாங்கிய அட்டையை குப்பை தொட்டியிலே போட்டுவிட்டு குப்பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஐயா பாருங்க, திமுக தொண்டர்களை பாராட்ட வேண்டும். நீங்க மீடியா பார்த்திருப்பீங்க, பேப்பர்ல போட்டோ பார்த்திருப்பீங்க. பக்கத்தில் இருந்த எல்லா குப்பை தொட்டியும் அந்த அட்டை போஸ்ட் கார்டை போட்டு நப்பி எடுத்துட்டாங்க. ஐயா, உதயநிதி ஸ்டாலினால 12வது படிக்க முடியலங்கிறதுக்காக நம்ம குழந்தைங்க 12வது படிக்கிறதை இவங்க தடுக்கிறாங்க. ஐயா, இவங்க தடுக்கிறாங்க. எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகள் மீது நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள், தைரியமாக இருக்கின்றார்கள். நீட்டை எதிர்த்து வெற்றி பெற்று இந்த வருஷம் தமிழ்நாடு தான் ஆல் இந்தியா ரேங்க் 1 முதல் 10ல தமிழகத்திலிருந்து 4 மாணவர்கள் முதல் 10ல முதல் 50ல 10 மாணவர்கள் தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. ஐயா, நீ கோபாலபுரத்தில் பிறந்ததுக்காக உன்னால படிக்க முடியவில்லை என்பதற்காக ஒரு சாதாரண எங்களுடைய சகோதரருடைய படிப்பில் ஏன் கை வைக்கின்றாய் என்கின்ற கேள்வியைத்தான் தொடர்ந்து எம் மக்கள் யாத்திரையிலே நான் கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். சகோதரி, புதிய ஒரு அரசியல் எடுக்கணும் ஐயா. இன்னைக்கு பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி மைனாரிட்டி சகோதரர்களுக்கு எதிரான கட்சி நான் கைப்பற்றிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி வந்தாவே மைனாரிட்டி சகோதரிகள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர் யாருக்கீங்களோ ஓடி போய் வீட்டை தாழ் போட்டு உன்னை போய் ஒழிச்சுக்குங்க ஐயா, இப்படிதான் கிளப்பிட்டிருக்காங்க இல்லைங்களா? இப்படிதான் திமுக காரன் கிளப்பியிருக்கான். ஐயா, நான் 2 விஷயத்திலே நம்புகின்றேன். யார் ஒருவன் உண்மையான ஹிந்துவாக இருக்கின்றானோ அவன் உண்மையான இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவருக்கும் நண்பனாக அந்த ஹிந்து இருப்பான்.